இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இது இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல. இது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள். இதில் சில நம்ப முடியாத இதெல்லாம் இவங்களால செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வரும்ல, அதை மட்டும் நான் கேட்கிறேன். அதாவது ஒன்றிய அரசினுடைய வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கு நிதி இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த நிதியை தனியாக மாநில அரசு செய்வதற்கு வழிவகை இல்லை. 1. 2. பெட்ரோல் ரூபாய் 75க்கும் டீசல் ரூபாய் 65க்கும் கேஸ் ரூபாய் 500க்கும் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்றீங்க. இது எல்லாம் சாத்தியமானதுன்ட்டு தெரிந்து சொல்லியிருக்கிறீங்களா, இல்லை இது தேர்தல்களாம் அடிச்சு விடுவோன்ட்டு அடிச்சு விட்டீங்களா? அதாவது அரவிந்தாக்ஷன் சார் எப்படி சொல்கிறதுனா, இந்த தேர்தல் அறிக்கையில் எல்லாமே சாத்தியப்படுன்றதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, 2014 க்ரூட் ஆயிலோட விலை $110. அன்னைக்கு இந்தியாவில் பெட்ரோல் 75 ரூபா, டீசல் 45 ரூபா, கேஸ் 410 ரூபா. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் $65, இன்னைக்கு பெட்ரோல் 100 ரூபா, டீசல் 92 ரூபா, கேஸ் 1200 ரூபாய்க்கு ஏற்றிட்டு இன்றைக்கி 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போது இடையில் வர லாபத்தை யாருக்கு கொடுக்குறாரு மோடி? அந்த லாபத்தை குறைச்சி நேரடியாக மக்களுக்கு கொடுக்க முடியுன்றது தான் இதோடைய அடிப்படை. அப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் வர அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்கன்றது வெளிப்படையாக இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது. அப்போ நீங்கள் இடையில் வர லாபத்தை ஒரு தனியார் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு கொடுத்துன்னு இருக்கீங்க. ஸோ இதை நேரடியாக மக்களுக்கு கொடுக்க முடியுன்றது ஒரு உதாரணம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். 30% இருந்தது. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது 22% மாற்றினார், குறைச்சார். அப்படி பார்த்தா ஆண்டுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே நட்டம் ஒன்றிய அரசுக்கு. அது நேரடியாக வராமல் ஆக்குனது யாருன்னா இந்த மோடி தான். யாருமே மாற்றி பேச முடியாது. அதே மாதிரி நீங்கள் கேட்ட அந்த பிரதமர் வீடு கட்ட திட்டம் இருக்குல்ல, அந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் இன்னைக்கு நகர்ப்புறத்தில் வீடு கட்டினா 1.5 லட்சம் ரூபாய் தான் ஒன்றிய அரசு கொடுக்குது, மாநில அரசு 7.5 லட்சம் ரூபாய் கொடுக்குது. அதுவே கிராமப்புறத்துக்குள்ள போனீங்கன்னா அதோட திட்டத்துக்கு மொத்த மதிப்பே 2,40,000 தான். அதில் 72,000 ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குது, மாநில அரசு 1,68,000 ரூபாய் கொடுக்குது. இது நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இதில் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் பேர் வச்சுக்கிட்டு அதிகப்படியான நிதி கொடுக்கறது யார்? மாநில அரசு தான் கொடுக்குது. அப்போ இதில் பங்கு ஏற்றுக்கணுமா இல்லையா? அதை நாங்கள் வலியுறுத்துவோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த முக்கியமான பட்ஜெட்டில் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற பொது சிவில் சட்டத்தை நம்ம கொண்டு வர மாட்டோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி காலை சிற்றுண்டி திட்டத்தை எல்லாருக்கும் நடைமுறைப்படுத்துவோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கறதும் எல்லாருக்கும். ஆமாம், நீங்கள் கார்ப்பரேட் நண்பருக்கு மட்டும் எவ்வளோ வாரி கொடுத்துருக்கீங்க? இப்போ யோசிச்சு பாருங்க, 25 லட்சம் கோடி கார்ப்பரேட் நண்பர்கள் இந்த 10 வருஷத்தில் வாரி கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ அது நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கலாம்? மக்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 97 லட்சம், 97 கோடி பேர் ஓட்டு போடும். 96 என்பது நினைக்கிறேன். இதில் 41 கோடி பேர் பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க. 41 கோடி பேர் பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க. நீங்கள் 41 கோடி பேருக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னா இது எங்கே போய் முடியும் தெரியுமா? தமிழ்நாடுடைய வாக்காளர் எவ்வளோ சார்? பெண்களுக்கு நம்ம எவ்வளோ பேருக்கு சார் கொடுக்குறோம்? நம்ம 1,15 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் சார். அந்த மாதிரி நம்ம கிரிட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். நல்லா புரிஞ்சிங்களே, கொடுக்கணும் என்றது பெரிய விஷயம் சார். இன்றைக்கி மோடி அந்த மாதிரி சொல்கிறாரு எங்கேயாவது? நீங்கள் மோடியோட நடவடிக்கையை பார்க்கணும். இந்த 10 வருஷத்தில் நீங்கள் செஞ்சுருக்க குளறுபடியோடு தான் நீங்கள் பட்ஜெட்டை, நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதி நம்ம பார்க்கணும். நீங்கள் அதே மாதிரி சார் போகும்போது ஒரு விஷயம் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, அதாவது நாமும் இதே பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று சொல்லி சில விஷயங்கள் வரக்கூடாதுன்றது நம்ம தெளிவாக இருந்தோம். இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோம், எதெல்லாம் நல்லது. இப்போது காலேஜ் 20 திட்டத்தை நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம செஞ்சோம். இதை எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? இலவச பஸ் போக்குவரத்து நம்ம இங்கே சொன்னோம், எல்லா மாநிலங்கள் சில மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா?
அப்போ வந்து அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையை இப்போ கர்நாடக அரசு ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, நீங்கள் டெல்லி அரசு ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து நம்ம செய்கிறோம். அந்த திட்டங்கள் நன்மையாக இருக்கும்போது எல்லா மாநிலங்களும் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதில் ஒன்றும் தப்பான தெரியலையே. ஓகே ஓகே